يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات الله بركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. வஹதத் இஸ்லாமிய ஹிந்த் சார்பாக நடைபெறும் இந்த இஸ்லாமிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் முதலாவதாக திலாவத்துல் குர்ஆன் சகோதரர் உஸ்மான் ஹாலித் அவர்கள் ஓதுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا إن كثيرا من الأحبار والرهبان ليأكلون أموال الناس بالباطل ويصدون عن سبيل الله. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العظيم. சூரா தௌபாவுனுடைய 32 முதல் 35 வசனங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். தம் வாய்களை கொண்டே அல்லாஹ்வின் ஒளியை ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தியாக்கி வைக்காமல் இருக்க மாட்டான். அவனே தன் தூதரை நேர் வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். இணை வைப்பவர்கள் இம்மார்க்கத்தை வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்குமாறு செய்யவே அவ்வாறு தன் தூதரை அனுப்பினான். நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிமார்களிலும் சந்நியாசிகளிலும் அநேகர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள். இன்னும் எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து கொண்டு அவற்றை அல்லாஹுவின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ, நபியே, அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அந்த நாளில் நரக நெருப்பில் அவை காய்ச்சப்பட்டு அவற்றை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது,
ஆகவே நீங்கள் சேமித்து வைத்திருந்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வஹதத்தே இஸ்லாமிக் ஹிந்தின் சார்பாக இன்று நடக்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் 2 தலைப்புகளின் கீழ் இங்கே உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி ஏன் என்பதற்காக உங்களிடம் சில கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் கூற ஆசைப்படுகின்றேன். இன்றைய உலக சூழலானாலும் சரி, இந்திய சூழலானாலும் சரி, தமிழக சூழலானாலும் சரி, முஸ்லீம்கள் ஒரு விதமான பதட்டத்திற்கும் பீதிக்கும் உள்ளானவர்களாக, குற்றவாளிகளாக அல்லது தொடர்ந்து காவல்துறையினரால் அரசாங்கத்தினால் கைது செய்யப்படக்கூடியவர்களாக இருந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வானது ஈமானை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களின் மத்தியில் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லீம்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய தொப்பி, தாடி, ஃபர்தா போன்ற பல நிகழ்வுகள் இன்று சந்தேகத்துக்குரியதாகவும் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த அவல நிலையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு சரியான முறையில் இஸ்லாத்தின் வழியில் பதில் கூறுவதை தவிர்த்து நாம் வேறு சிந்தனைகளில் சிந்திக்க ஆரம்பித்ததின் விளைவாக இன்று நமது சகோதர சகோதரிகள் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு மிக வேகமாக வெளியேறி வருவதை பார்க்கின்றோம். பல இடங்களில் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கும் இஸ்லாத்தின் அடையாளங்களோடு தாங்கள் வீதிகளில் வலம் வருவதற்கும் இன்றைய சகோதர சகோதரிகள் அச்சப்படக்கூடியவர்களாகவும் வெட்கப்படக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா காலகட்டத்திலுமே இந்த இஸ்லாத்தில் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை, அதை எதிர்க்கக்கூடியவர்களும் சரி, அந்த எதிரிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளும் சரி, தொடர்ந்து இன்னலுக்கும் எதிர்ப்புகளுக்கும் அவர்களுக்கு கஷ்டத்தை தருவதுமே வாடிக்கையாக வைத்திருப்பதை நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகின்றது. இந்த அளவும் கூட இந்தியாவாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் தாங்கள் இந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு சமூக அமைதியை உருவாக்க வேண்டும் என்ற அது போன்ற ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல், உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தமிழகத்தில் வருடத்திற்கு 1500க்கும் அதிகமான கொலைகள் நடைபெறுகின்றன. 10,000க்கும் மேல திருட்டுகளும் வழிப்பறிகளும் கழுத்தறுப்பு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. நூற்றுக்கணக்கான பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து மக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய மதுவின் தீமை மிகைத்து நிற்கின்றது. இளைய சமுதாயம் தவறான வழிகளின் பால், சினிமாவின் என்ற அந்த ஆபாசத்தின் பால் சென்று தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் சீர்படுத்த வேண்டிய, கட்டமைக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் அறைகளிலும் டேபிள்களிலும் இருந்தாலும் கூட அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை கொண்டவர்களாக தெரியவில்லை. பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக இருக்கக்கூடிய கவுன்சிலர் முதல் கவர்னர் வரை உள்ளவர்களுக்கு அத்தனை மக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர்கள் அதில் கவனம் செலுத்துவதாகவும் தெரியவில்லை. அவற்றை மக்களுக்கு நலன் உள்ளதாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் இருப்பதாகவும் தெரியவில்லை. அவர்கள் குறுகிய வழியில் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். ஒரு அதிகாரி தன்னுடைய பதவியை அவர் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது தனக்கு அவார்டு வேண்டும் என்று சொன்னால், அவர் சிந்திப்பதெல்லாம் ஒரு முஸ்லிம் இளைஞனை அல்லது இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஒரு கற்பனையை அல்லாத ஒரு இளைஞனை தவறான வழியில் நாம் நடத்தி சென்று விட்டால், அதை அரசாங்கத்திடம் நாம் தெரிவித்து விட்டால், அவருக்கு பதவி ப்ரமோஷனும், அவருக்கான ரிவார்டும், அவருக்கான தொகையும், அவருக்கான சமூக அங்கீகாரமும் பாராட்டும் என்பது நிச்சயம் என்ற சூழ்நிலை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த குறுக்கு வழியில் சுகம் கண்டுவிட்ட அதிகார வர்க்கம் அவர்கள் தங்களுடைய பதவிகளை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை பயங்கரவாதத்துடனும்
தீவிரவாதத்துடனும் இந்த நாட்டையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயங்கர செயலாகும் கருதி அதற்கு ஒத்து ஊதக்கூடிய பத்திரிகைகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் பிற இஸ்லாமிய எதிரி இயக்கங்களையும் கைகோர்த்து கொண்டு அவர்கள் வலம் வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதலின் காரணமாக முஸ்லிம்களின் உள்ளங்கள் நொறுங்கி போயிருக்கின்றன. அவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு விதமான கலக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எதிரிகள் என்பவர்கள் இவ்வாறு மிகைத்து விட்டார்களே, தொடர்ச்சியாக நம்முடைய மார்க்கத்தின் மீதும் நம்முடைய மக்களின் மீதும் அத்துமீறுகின்றார்களே, இதை எதிர்கொள்வதற்கு என்ன வழி என்று தெரியாமல் சிலர் தவறான வழிகளை புரிந்து கொள்கின்றார்கள். பலர் கோழைகளாக மாறிவிடுவதும் நாம் பார்க்க முடிகின்றது. வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டிய அல்லாஹ்வும் தூதரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இது போன்ற நிலைகளுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சரிவரை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், இது போன்ற பிரச்சனைகளில் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். மக்காவின் சூழல் போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கெல்லாம் வரப்போறதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர் ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கும் தொடர்ச்சியாக அந்த குறைசிகளும் இஸ்லாத்தின் எதிரிகளும் தந்த சிக்கல்களும் துயரங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அது போன்ற சூழலிலிருந்தே அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி இந்த உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மக்களுக்கும் மேலும் மேலும் மறுமை நாள் வரைக்கும் இதுதான் சத்தியம் என்ற நிலையிலும் இந்த மார்க்கத்தை அவன் உயர்த்தியிருக்கிறான் என்று சொன்னால், நமக்கு இதைவிட இலகுவைத்தான் அல்லாஹ் நாடியிருக்கின்றான். ஆகவே நம்முடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சாதாரண கரும் புகைகளையும் மேகங்களையும் பார்த்து நாம் ஆபத்து என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு காற்றடித்தால் அவை இல்லாமல் கரைந்து போய்விடும். நீங்கள் நீளமான அந்த வானத்தை பார்க்க முடியும். ஆகவே இன்று இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழலை நம்முடைய இறை நம்பிக்கையின் மூலமாகவும் இறை அச்சத்தின் மூலமாகவும் தொடர்ந்து ஈமானில் நாம் நிலைத்திருப்பதின் மூலமாகத்தான் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே அதை பற்றி தான் இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்வதற்காக 2 தலைப்புகளின் கீழ் இங்கு உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. முதலாவதாக இஸ்லாத்திற்கு எதிராக பின்னப்படும் சதிகள் என்ற தலைப்பில் சகோதரர் இஜத் நசீர் அஹ்மத் ஜமாலி அவர்களும், அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அரங்கேறி வரும் கைதுகள் இவற்றிற்கான இஸ்லாமிய இயக்கமான வஹதத் இஸ்லாமின் நிலைப்பாடு என்ற தலைப்பில் சகோதரர் SM புகாரி அவர்கள் முறை நிகழ்த்திருக்கின்றார்கள். இறுதி வரை அமர்ந்து உங்களுடைய துவாவையும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு சகோதரர் நசீர் அஹ்மத் ஜமாலி அவர்களை பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மன் யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும் என்று கூறியவனாக, நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் நம்முடைய அருமை தலைவர் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவனாக, அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரங்களை முழுவதுமாக முற்றிலும் கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று இந்த நல்ல அருமையான வேளையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான மாபெரும் கிருபையினால் இறைவனின் விருப்பத்திற்குரிய சிறந்த சமுதாயமாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறையிலே அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அழகிய பெயரை குறிப்பிட்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிறான். நமக்கு பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான்.
அந்த சிறப்புகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு என்று சொன்னால், படைத்த எல்லாம் அல்ல இறைவனே இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெயரை சொல்லி அவர்களை சிலாகித்து கூறுகிறான். அந்த பெயர்தான் பிரபலமான பெயர், ஹைர உம்மத். இறைவன் திருமறையில் கூறுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தலின் நாஸ் தாமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பணங்களில் சிறந்த படைப்பணமாக மனித சமூகம் இருந்தாலும் கூட, அந்த மனித சமூகத்திலே தேர்வு பெற்று செய்யப்பட்ட சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து ஹைர உம்மத் என்ற வார்த்தையை சொல்கிறான். அந்த ஹைர உம்மத் என்ற அந்த பட்டத்தை தந்த ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை, பணியை அங்கே செய்யும்படி எதிர்பார்க்கிறான். அந்த பணி என்னவென்று சொன்னால், அந்த மகத்தான பணியை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் நீங்கள் ஹைர உம்மத்தாகவே கியாம நாள் வரை இருக்க முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா அதை அடுத்து அந்த பொறுப்பை சொல்கிறான். தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவி சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. சத்தியத்தை, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நன்மையான விஷயங்களின் பக்கம் மக்களுக்கு ஆர்வமூட்டுவது, நன்மையான விஷயங்களை மக்களை செய்ய சொல்லி தூண்டுவது, இந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து இறைவன் தன்ஹவுன அனில் முன்கர், அக்கிரமங்களை, அநியாயங்களை, தவறுகளை நீங்கள் தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இந்த பணிகளை நீங்கள் நன்மையை சொல்லி தீமையை தடுக்கின்ற மகத்தான பணிகளை செய்யும் காலமெல்லாம் நீங்கள் ஹைர உம்மத்தாகவே இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொன்ன அந்த சிறப்பிற்குரிய, அந்த சிறந்த இறைவனால் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த ஹைர உம்மத்திற்கு இந்த உலகம் தரக்கூடிய அவப்பெயர்கள், அந்த ஹைர உம்மத்தை சுற்றி இந்த உலகம் அதற்கு எதிராக பின்னக்கூடிய சதி வலைகளை பற்றி பேசும்படி எனக்கு இங்கே தலைப்பு தந்திருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான சதி பின்னல்கள், சதி திட்டங்கள், அது பின்னப்படக்கூடிய சதி திட்டங்கள் என்று ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். இந்த தலைப்புக்கு நான் பிற்படாகக்கூடிய ரெடியாகக்கூடிய நேரத்திலே இதற்கு நிரம்ப திருக்குரான் ஆயத்துகளையோ ஹதீஸுகளையோ நமக்கு தேட தேவையில்லை. நிகழ்கால அந்த மீடியா சார்ந்த பத்திரிகையில் வரக்கூடிய இந்த உலகத்தில் நம் கண்ணுக்கு முன்னால் வரக்கூடிய செய்திகளை நாம் பொறுக்கி எடுத்தாலே போதும், நமக்கு எதிராக எவ்வளவு சதித்திட்டங்கள் பின்னப்படுகிறது, இந்த ஹைர உம்மத்திற்கு எதிராக எவ்வளவு விதவிதமான சதி திட்டங்கள் எல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பின்னப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு பொதுவாகவே இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, ஆனால் எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு அந்த முதல் மனிதர் நபியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டாரோ, அப்பொழுதே அங்கே அவருக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வேலையை சைத்தான் செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று திருக்குரானிலே இறைவன் சொல்லுகிறான். இந்த சதி திட்டத்தினுடைய ஆரம்ப துவக்கியவன் யார் என்று சொன்னால் திருக்குரான் அவனை ஒரே வார்த்தையை சொல்கிறது, அவன்தான் ஷைத்தான் என்று கடுமையான வார்த்தை இறைவன் திருமறையில் கூறுகிறான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹு தஆலா அந்த சைத்தானை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் மனிதராக படைக்கப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய புறத்திலிருந்து ஒரு சத்திய செய்தியை சொல்லி அந்த செய்தியை தந்து, அந்த சத்தியத்தின் பிரகாரம் நீங்கள் இந்த உலகில் வாழ்ந்தால் எதை பற்றிய அச்சமும் எதை பற்றிய கவலையும் இல்லாமல் நீங்கள் வாழலாம். உங்களுக்கு எதிராக எவ்வளவு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் கூட அந்த திட்டங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக ஆக்குவதற்கு நான் இருக்கிறேன். ஆதம் அவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என் புறத்திலிருந்து வந்த வழிகாட்டுதலை நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முதல் மனிதருக்கு இறைவன் திருமறையின் மூலம் ஒரு செய்தியை தந்தான். திருமறை சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஃபஇம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னுடைய புறத்திலிருந்து இந்த மனித குலம் வாழ்வதற்காக வழிகாட்டுதலை என்னுடைய புறத்திலிருந்து நான் வழங்கியிருக்கிறேன். முதல் மனிதருக்கு இறைவன் வகி செய்தி அனுப்புகிறான். நான் இந்த மனித குலம் வாழ்வதற்காக அவர்கள் ஒருவர் இன்னொருவரை புரிந்து
நல்லதொரு அருமையான வாழ்க்கை இந்த நிலப்பரப்பிலே இறைவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக என் புறத்திலிருந்து ஆதம் அவர்களை உங்களுக்கு நான் வகை செய்தி அனுப்பியிருக்கிறேன். பமன் தபிய ஹுதாய, நான் வழங்கிய இந்த ஹிதாயத் என்ற மகத்தான இந்த வழிகாட்டுதலை, இறை வழிகாட்டுதலை யார் பின்பற்றி வாழ்கிறாரோ அவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், எந்த துளிக்கூட கவலை இல்லை, துளிக்கூட அவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். எனவே அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் சொல்லுகிறான் ஹைர உம்மத் என்கிறான். ஆனால் உங்களுடைய பொறுப்பு ஆரம்ப காலத்திலிருந்து இந்த சமூகத்தை திருத்துவதுதான் உங்களுடைய பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித குல சமூகத்தை திருத்துவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சமுதாயம். நன்மை ஏவி தீமையை தடுக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் எந்த ஒரு சதி திட்டங்களை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஊட்ட சத்தாக திருமறையின் மூலம் அந்த நம்மை உற்சாகப்படுத்தி எல்லாம் அல்ல இறைவன். அதே வேளையில் வரலாறை படித்து பாருங்கள் என்று இறைவன் திருமறையிலே யூதர்களின் வரலாறை சொல்லுகிறான், கிறிஸ்தவர்களின் வரலாறை சொல்லுகிறான். சகோதரர்களை, நம்மை பொறுத்தவரை நமக்கு போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குன்னு வரலாறில் கூட கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவிற்கு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹசரத் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், எந்த சமுதாயம் கடந்த கால நிகழ்கால வரலாறை படிக்க தவறியதோ, வரலாறை தெரிய அதை மறக்க ஆரம்பிக்கிறதோ, படிக்காமல் அதை விட்டு விடுகிறதோ, அந்த சமுதாயம் நிச்சயம் அழிக்கப்பட்டுவிடும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த வரலாறை இறைவன் யூத வரலாறுகளையும் நஸ்ரானிகளுடைய வரலாறையும் திருமறையில் சொல்லும் பொழுது ஏதோ ஓதுவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் இந்த இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட அந்த சமூகத்திற்கு எதிராக எவ்வளவு சதி வலைகளை செய்தார் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே யூதர்கள் செய்த சதியை அடுக்கடுக்காக இறைவன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய யூதர்கள் முஸ்லிம் உம்மத்திற்கு செய்த சதிகளை மட்டும் படிப்பார் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, கவனமாக கேளுங்கள். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய யூதர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த சதிகளை மட்டும் ஒருவன் அமர்ந்து ஆய்வு கண்ணோட்டத்தில் படிப்பான் என்று சொன்னால் இன்று நடைபெறக்கூடிய இந்த உம்மத்திற்கு எதிராக நிகழ்த்தாது போடப்படக்கூடிய பொய் வழக்குகளாக இருக்கலாம், கைதுகளாக இருக்கலாம், இந்த உம்மத்திற்கு எதிராக நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய அக்கிரம சதிகள் எல்லாம் சாதாரண தூசியாக அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும். நீங்கள் பாருங்கள், எல்லா நபிமார்களுக்கு எதிராக ஒரு சதிகாரர்கள் இருந்திருக்கிறார். வரக்கூடிய ஹஜ் பெருநாள் வரப்போகிறது, வரப்போதா இல்லையா? இன்னும் ஒரு மாதங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் ஹஜ் பெருநாளை சந்திக்க இருக்கிறோம். அந்த பெருநாள் ஹஜ் பெருநாள் என்று சொன்னால் நமக்கும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த எல்லோருக்கும் தெரியும். அதில் பிரபலமாக பேசப்படக்கூடியவர் ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யூதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவார்கள். நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவார்கள். அல்லாஹ் தஆலா அருமையாக சூரத்துல் பக்ராவில் கூறுகிறான், வமா கான யஹூதியம் வலா நஸ்ரானியா வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இந்த இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி யூதர்களுக்கு எங்கே இருக்கிறது? இப்ராஹிம் இணை வைத்தாரா? இப்ராஹிம் கண்டதை எல்லாம் வணங்கினாரா? இப்ராஹிம் என்ன காளை மாட்டை வணங்கினார்கள்? இந்த யூதர்கள் காளை மாட்டை வணங்கிக் கொண்டு இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இப்ராஹிம் சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி யூதர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். வமா யஹூதியன் வமா நஸ்ரானியா, இவர் கிறிஸ்தவராகவும் இல்லை. கிறிஸ்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர்த்து படைத்தவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அஹத், அல்லாஹு வஹதா, அல்லாஹ் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு ஈடு இணையாக வேறு எவனும் இல்லை, அல்லாஹ்தான் என்ற அழுத்தம் திருத்தமாக ஏகத்துவத்தை நெஞ்சை உயர்த்தி உலகத்தின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரே இறைவன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கை தில்லாக மிக துணிவோடு பேசிய அந்த இறை தூதரை நஸ்ரானிகள் அதாவது கிறிஸ்தவர்கள் சொந்தாடக்கூடிய தகுதி இல்லை. காரணம், அவர்கள் கடவுள் கொள்கையிலே திரித்துவ கடவுள் கொள்கையை வணங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் கடவுள் கொள்கையில் குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரு நேரம் படைத்தவனை கடவுள் என்கிறார்கள், ஒரு நேரம் ஜீசஸை இறை தூதராக அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அற்புதமாக ஈன்ற அல்லாஹ்வினுடைய அற்புதத்தினால் ஈன்றெடுத்த அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக வணங்குகிறார்கள். இந்த தகுதி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடவுள் கொள்கையில் குழம்பவில்லை. படைத்தவன் அல்லாஹ்தான் என்பதில் தெள்ள தெளிவாக பகுத்தறிவாதிக்கெல்லாம் ஒரு முன்னோடி பகுத்தறிவாதியாக கடவுள் விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அந்த கடவுளை சார்ந்து வாழ்ந்தவர் மினல் முஷ்ரிக்கீன், ஒரு இணை வைப்பவராக இருக்கவில்லை. எனவே யூதர்களும் நஸ்ரானிகளும் இணை வைப்பு கொள்கை தங்களுடைய கடவுள் கொள்கையாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த கொண்டாடும் தகுதி அவளுக்கு இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே தன்னந்தனியாக நின்று இஸ்லாத்தை சொல்லுகிறார். சகோதரர் கொஞ்சம் இஸ்லாத்தை பேசுகிறோம். ஆனால் பாருங்க சகோதரர்களே, இந்த பேசக்கூடிய பேச்சாளர் கூட 3 பேர் அமர்ந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய பேச்சாளர் கூட இந்த ஸ்டேஜில் 3 பேர் அமர்ந்திருக்கிறோம். இங்கு எண்ணற்ற நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் எல்லாரும் நிற்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய நேரத்தில் அவர்தான் பேச்சாளர், அவர்தான் சத்தியத்தை சொல்லுகிறார். அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை, நண்பர்களும் இல்லை, துணையும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு கொள்கை பேசுகிறான் என்று சொன்னால் அந்த கொள்கையில் குடும்பத்திலாவது அவனுக்கு ஒரு உறுதுணை ஆதரவு இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதுவும் இல்லை. தந்தை அவருக்கு எதிராக களத்தில் நிற்கின்றார். இப்ராஹிமுக்கு எதிராக தந்தை சதி செய்கின்றார். இப்ராஹிமுக்கு எதிராக அந்த சமூகம் சதி செய்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அந்த நாட்டை ஆண்ட அந்த நம்ரூத் மன்னன் சதி செய்கின்றான். எல்லோரும் கூட்டு சதி செய்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றிய வரலாறை திருக்குரானில் சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். இங்கு எத்தனை இப்ராஹிமில் அமர்ந்திருப்பீர்கள்? அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானா? நம்ம காலத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த உணர்வை பெற வேண்டும். எனவே என்பதற்காக தான் இந்த சதித்திரங்களை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வந்தாலும் கூட இதையெல்லாம் நாம் ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு இப்படி எண்ணற்ற இறை தூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த அக்கிரமன் இருக்கிறானே, இன்றைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அக்கிரமக்காரனாக நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய நரேந்திர மோடியை விட 1000 மடங்கு கொடூரக்காரன். அல்லாஹு தஆலா கூறுகிறான், மூசாவி இதஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, இதோ அக்கிரமக்கார அரசன் ஃபிரௌன் இருக்கிறானே, அவனிடத்தில் மூசாவே செல்லுங்கள். அவனிடத்தில் போய் படைத்தவனுடைய விஷயத்தில் அவன் சொந்தம் கொண்டாடுகிறான். தன்னை கடவுள் என்று மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறான். அந்த அக்கிரமனுக்கு எதிராக போய் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுப்பப்பட்ட அவர்களுக்கு உத்தரவிட்ட நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டால், அஹிஷுத் தாரு ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸர் லி அம்ரி, எனக்கு பயமாக இருக்கிறது. நான் அவரிடத்தில் பேசுவதற்கு எனக்கு ஒரு கூட்டாக, எனக்கு துணையாக இன்னொருவரை அனுப்பு என்று அவர் கேட்கிறார். ஹாரூன் நபியை எனக்கு துணையாக அனுப்பு என்று சொன்னவுடன் அல்லாஹ் அப்பொழுதும் கூறுகிறான், நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த அக்கிரமக்காரருக்கு முன்னால் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று அனுப்பியவுடன் அங்கே வருகிறார்கள். இறைவன் கூறுகிறான், அவன் இறைவனே அக்கிரமக்காரன் என்கிறான். அவனுக்கு முன்னால் பேசுவதற்கு முன்னால் பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் எப்படி பேச வேண்டும் என்ற ஒழுங்குமுறை இறைவன் திருமறையில் கூறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கூலாலவ் கவுலன், எப்படி கூலாலவ் கவுலன் லய்யினா, அது ரொம்ப சாஃப்டா பேசுங்கிறான். ரொம்ப ஒரு அக்கிரமக்காரன் இதை நீங்கள் பேசக்கூடிய பேச்சை அவன் கேட்க வேண்டும் என்று சாஃப்டா பேச சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறப்பு பேர் இருக்கிறது, மூசா கலீமுல்லா, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசியவர்கள். படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய, உரிமையோடு பேசக்கூடிய அந்த இறை தூதர் அக்கிரமக்காரனுக்கு முன்னால் பேசுவதற்குன்னு பயப்படா போறாரு. அவர் என்ன ஒரு சப்போர்ட்டிற்காக ஒரு விஷயத்து போறேன்னு இன்னொருவர் வந்தால் நல்ல ஆலோசனை செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த இறை தூதரை கேட்டிருந்தாலும் கூட அங்கே போகின்றார். அந்த அக்கிரமக்காரனுக்கு முன்னால் மிக தெளிவாக கூடாலவ் கவுலன் இல்லைனா சாஃப்டான பேசல, மிக தைரியமாக சத்தியத்தை சொல்கிறார்கள். ஃபிரௌனே அர்சில் மானா பனி இஸ்ராயில், நீ அடிமைப்படுத்தக்கூடிய இந்த பனி இஸ்ரவேலர்களை விடுவித்து விடு, நான் இவர்களை அழைத்து செல்லாமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தன்னந்தனியாக, நாம செய்யக்கூடிய போராட்டத்தினுடைய வழிமுறை இல்லைங்க, அவர் பெரிய அக்கிரமக்காரனுக்கு முன்னால் அங்கே அந்த அநீதிக்கு எதிராக குரல் தரக்கூடிய வரலாறை பார்க்கிறோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான். அந்த அக்கிரமக்காரனை அழித்த வரலாறுகளை எல்லாம் திருமறையில் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இப்படி உலகளாவிய அளவிற்கு யூதர்களும் நஸ்ரானிகளும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு எதிராக, அந்த இறை தூதர்களுக்காக இதை செய்த அனைத்து சதிகளையும் அல்லாஹு தஆலா மட்டுமே அவன் தன்னுடைய மகத்தான பேர் அருளால் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்னும் பார்த்தீங்களா, இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் அச்ச நிலையிலே வைக்கணுங்கிறதுனுடைய ஒரு வரைகுறி தான் இந்த வேனு நிற்கிறது. கூட இன்னும் தீவிரவாதிகளுங்கிறது அப்புறப்படுதுன்னா, நாம் என்னைக்கு தீவிரவாதம் பண்ணியிருக்கோம்? காஜி மார்த்தரில் வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் அமைதியாக நடக்கும். ஏன்னா